Hello students, welcome to Kalvi Code. இந்த வீடியோல 10th standard maths chapter wise important questions பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட மேம் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும், அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் வைஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் மட்டுமே நீங்கள் போட்டு பார்த்தா படித்தா போதும், ஷேராக நீங்கள் வந்து ஒரு நல்ல பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ சாப்டர் வைஸில் எக்ஸாம்பிள்ஸு அப்புறம் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 1.2, 1.5, 1.6, 1.3, 1.7, 1.11, 1.15, 1.17, 1.18, 1.21, 1.23, 1.24. எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1ல 3, 4, 6, 7, 1.2ல 2 and 4, 1.3ல 1, 2, 4, 5, 7, 1.4ல 3, 5, 9, 10. இதெல்லாம் சம் நம்பர்ஸ். 1.5ல 3, 4, 6, 8, 10. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல உங்களால எல்லா சம்ஸுமே போட்டு பார்க்க முடியலனாலும் நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த சம்ஸ் மட்டுமாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ இதுல உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3, 2.8, 2.9, 2.10, 2.14, 2.18, 2.20ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். 2.22, 2.28, 2.29, 2.30, 2.35, 2.36, 2.38, 2.39, 2.44, 2.50, 2.51, 2.52, 2.6, 2.25, 2.43. அடுத்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.1ல 2, 3, 4, 6, 7, 8, 10. 2.2ல 1, 4, 5, 7, 8 and 9. 2.3ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சம் மட்டும் போட்டு பாருங்க. 2.4ல 5, 3, 6. 2.5ல 2, 3, 6, 9, 11, 5, 12, 14. 2.6ல 7 and 11. 2.7ல 2, 3, 4, 8, 12. 2.8ல 6, 8, 9. இந்த மூணு சம் மட்டும் தரவா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற இந்த சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ்ல 2 மார்க், 5 மார்க், 8 மார்க்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சேர்த்து தான் வரும். இப்போ தேர்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ஜிப்ரா. இதுல மெயினா நமக்கு 8 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, கிராஃப். ஸோ அதையும் நான் இதுல தனியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 3.10, 3.11, 3.18, 3.19, 3.24, 3.25, 3.37, 3.40, 3.41, 3.42, 3.45ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3.61, 3.59, 3.62, 3.66, 3.67, 3.68, 3.70, 3.57, 3.8, 3.21, 3.22, 3.46, 3.72, 3.73. ஸோ இது எல்லாமே வந்து சம்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ்ல கிராஃப் பார்த்தீங்கன்னா 3.47, 3.51, 3.53, 3.55. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம். 3.1ல 1 and 3 மட்டும் போட்டு பாருங்க. 3.2ல 1, செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஏன் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா. அகெயின் அதே மாடல்ல வேற சம் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்ல அதே சம் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாடல்ல நீங்க ஒரு சம் போட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ஸ்ல அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 3.3 பாத்தீங்கன்னா 1, 2, 3. 3.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன். 3.5ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4 and 5 சம். ஓகேங்களா? அடுத்து 3.6
3578 3.7 பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் 3.8ல 2 and 3 3.10ல செகண்ட் சம் 3.11ல 1 and 3 3.12ல 5 6 7 8 3.13ல 2 3 4 5 3.14ல 3 4 5 6 நெக்ஸ்ட் 3.15 and 16 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிராஃப் தான் வரும் சரிங்களா. ஸோ 8 மார்க்ஸ் இந்த ரெண்டு எக்ஸசைஸும். 3.15ல பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் வச்சு நம்ம கிராஃப் ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். 3.16 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன், அதாவது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா, அது பிளஸ் ரெண்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா, அது இந்த கிராஃப்ல வந்துடும் இந்த எக்ஸசைஸ்ல சரிங்களா. 3.17 அதுல 2 3 5 6 7 ஸோ இது எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் தான் வரும். 17ல இருந்து மேட்ரிக்ஸ் தான் வரும். 3.18ல பாத்தீங்கன்னா 2 3 6 and 8 3.19ல 5 6 7 8 19 11 12 13 ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் தான் ஓகே. இதுலயே நான் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்க போட்டு பாருங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை போட்டு பாக்குறதுக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த எல்லா சம்ஸும் என்ன பண்ணிடுங்க, தேர்ட் சாப்டர்ல கவர் பண்ணிடுங்க ஓகேங்களா. எதுவுமே பேலன்ஸ் வைக்காதீங்க. ஸோ நம்ம தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா பார்த்தோம்ல, அதுல வந்து கிராஃப் எப்படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃபோர்த் சாப்டர் ஜாமெண்ட்ரி, இதுல வந்து ஜாமெண்ட்ரி சம்ஸ் இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாம 3 தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 தியரமே எக்ஸாம்பிள்ல தான் இருக்கு. தியரம் 1 ஓகேங்களா, பிபிடி அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் இப்படி கூட கேட்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் தியரம் 3 பாத்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். தியரம் நம்பர் 5 பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த 3 தியரம்ல ஏதாவது ஒரு தியரம் கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த தியரம் பேஸ் பண்ணி தியரம் சொல்லி தரணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தியரம் நேம் போட்டு சொல்லுங்க ஓகேவா. நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ போடுறேன் ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா 4.32 4.21 4.22 4.28 4.15 4.20 4.23 4.4 4.6 4.7 4.8 4.12 4.13 4.24 4.25. அடுத்தது ஜாமெண்ட்ரி சம்ஸ் ஓகேங்களா. 4.29 4.30 4.31 எந்த மாதிரி கேட்பாங்க ஜாமெண்ட்ரி சம்ஸ். ஆக்சுவலி 8 மார்க்ஸ் இல்லையா, ஜாமெண்ட்ரின்றது 8 மார்க்ஸ் இல்லையா. சர்க்கிள் டிரா பண்ண சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் டிரா பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜாமெண்ட்ரி சம்ஸ் வரும். அப்படியே எக்ஸசைஸ்க்கு வந்தீங்கன்னா 4.1ல 1 2 3 8 and 10 4.2 எக்ஸசைஸ்ல 1 3 and 8 4.3ல பாத்தீங்கன்னா 5 1 6 4.4ல 7 9 8 1. அடுத்து ஜாமெண்ட்ரி எந்த எக்ஸசைஸ்ல இருக்குன்னா 4.4ல இருக்கு சரிங்களா. 11 12 13 14 15 16 ஸோ இதெல்லாம் ஜாமெண்ட்ரி 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் கொடுத்துருக்கிற ஜாமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா நான் லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போட்டு பார்த்துருங்க ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 5.1 5.2 5.5 5.8 5.10 5.11 5.12 5.18 5.19 5.21 5.22 5.26 5.30 5.34 5.35 5.4 5.6 5.7 5.13 5.15 5.28 5.36 5.32 5.33. அடுத்த எக்ஸசைஸ் 5.1ல 2 3 4 5 6 7 5.2ல 3 4 5 8 9 10 12 5.3ல 2 4 5 10 12 13 9 and 14 5.4ல 1 2 6 7 9 5 10 11 and 12. நெக்ஸ்ட் 6th சாப்டர் trigonometry. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா 6.1 6.2 6.4 6.5 6.7 6.9 6.19 6.20 6.26 6.12 6.14 6.17 6.21 6.22 6.27 6.29 6.31 6.32 6.11
6.23, 6.30 and 6.33. எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 அதுல 2, 3, 4, 7, 8, 9 and 10. 6.2ல பார்த்தீங்கன்னா 1, 3, 5 and 6. 6.3ல 3, 4, 6, 1, 5. 6.4ல 3, 5, 6 and 1. ஸோ இந்த 3 எக்ஸசைஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2, 3, 4 ஓகேவா? ஸோ இதை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபுல்லா போட்டு பார்க்க முடியலன்னா 2, 3, 4ல நான் கொடுத்துருக்கிற சம்ஸ் மட்டும் போட்டு பார்த்துருங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இருக்கிறதுல ஈஸியான சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் மென்சுரேஷன் தான். சரிங்களா? ஸோ அதுல நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஒரு ஷேப்புக்கான ஃபார்முலாஸ் மட்டும் என்ன கேட்டிருக்காங்க, சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சம்ஸ் போடலாம். ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 7.1, 7.5, 7.9, 7.10, 7.6, 7.11, 7.12, 7.14, 7.22, 7.27, 7.31, 7.24, 7.25, 7.29, 7.30, 7.13, 7.20 and 7.7. எக்ஸசைஸ்ல 7.1ல 10, 6, 9 இந்த சம் மட்டும் போட்டு பாருங்க. 7.2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10, 4, 6 and 9. 7.3ல 2, 5, 1. 7.4ல 6, 7 and 8. அடுத்து 8th சாப்டர் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோபபிலிட்டி. ஸோ கம்மியான சம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து 8.19, 8.20, 8.27, 8.30, 8.31, 8.12, 8.28. 8.1 பாத்தீங்கன்னா 1 and 7. 8.2ல 5, 4, 6. 8.3ல 6, 7, 8, 9 and 4. 8.4ல 6, 8, 12, 10 and 9. ஸோ இது வரைக்குமே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 சம்ஸ் இல்ல ஒரு 7 or 8 சம்ஸ் போட்டு பார்த்தாலே உங்களால ஈஸியா என்ன பண்ணிட முடியும், நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸ்லாம் நீங்க போட்டு பார்த்தாலே உங்களால ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.